இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. டேஸ்ட் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பார்க்கறதுக்கு நானே பிரியாணி சாப்பிட்றது பிள்ளை தான். அவர் உப்பு பார்த்தாருன்னு ஒழுங்காகவே சொல்ல மாட்டார். பிரியாணி நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி. யார் அந்த மேக்ஸ் டீச்சரு? என் கரோலின் மிஸ். அவங்க பேர் மறக்கவே மாட்டேன். அவங்கள கடவுளையே காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்க வேண்டியது தான். பிரியாணினாவே பசி ஜாஸ்தியாக எடுத்துக்கும் உடனே வேகமாக. சாப்பிட்றவங்க தான் அந்த பசி தெரியும். அது சரிதான். மூடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்குது. சைடில் எங்கேயும் ஓப்பன் ஆகவே இல்லை. அடி பிடிக்காமையே இருக்குது. நல்லா சூப்பராக வந்துருக்கு. வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக நான்வெஜ் ஃபேவரேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சமான மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சீரக சம்பா அரிசி வச்சு மட்டன் பிரியாணி போட்டிருக்கோங்க. அதுக்கும் இன்றைக்கி செய்கிற பிரியாணிக்கும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி சரி பசங்க விரும்பி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசியில் செய்யலான் இருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த சைஸில் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, இந்த சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. வெங்காயம் ஒரு 5, தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம அப்படியே கையால் அப்படியே நசுக்கி விட்ட மாதிரி போட்டோம்னா அப்படியே ஸ்லைஸ் மெலிஸ் ஆகிடுங்க. பிரியாணிக்கு நம்ம முன்னாடியே வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி ரெடி பண்ணி புதினா கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம அப்படியே தாளித்து விட்டுட்டு மேலே பிரியாணியை தம் போட்டு முடிச்சிட்டோம்னா பிரியாணி வேலை நமக்கு முடிஞ்சிருங்க. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதுங்க தயிர் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணணும். இப்போ புதினா கொத்தமல்லியும் கழுவி எடுத்தாச்சுங்க. புதினால ஒரே மண். இப்போ வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கூடவே பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த நல்லா ஒரே ஈவனாக சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பிரியாணி தாளிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நம்ம. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாங்க. இப்போ 1 கிலோ நம்ம செய்ய போகிறோம். 1 கிலோவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்காக மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு 6-7 கிராம்பு. இந்த கிராம்பு இந்த ஏலக்காய்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வாகமான் போயிருந்தோம். அப்போ அங்கே வாங்கினது ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக அங்கே வாங்கிட்டு வந்துட்டு அங்கே பிரியாணி தலைமுறை செம வாசனையாக இருந்துச்சு. அப்புறம் பட்டை, இந்த ஒரு 4 ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, 2 ஸ்டார் பூ. இப்போ போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் பாருங்கள் ஒன்றும் போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும் நமக்கு, அப்போ நல்லாயிருக்கும். அது சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் வந்து இப்போ சிம் பண்ணிவிட்டு இப்போ காரம் சேர்த்துடலாம். காரம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் தனி மிளகாத்தூள் வந்து கடையில் வாங்குகிற ஆச்சி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துறேன். தூள் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம் வச்சுருங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்து நம்ம அந்த தூளை சேர்க்கும் போது நமக்கு பிரியாணியோடைய கலர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டு அப்படியே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய விழுவதோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துடலாங்க. தயிர் வந்து 200 கிராம் அளவுக்கு தயிர். இப்போ தயிர் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுருக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ தக்காளி செய்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம இதை வந்து சேர்த்துருக்குறோம் பொருள்லாம். இது அப்படியே நமக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு வதங்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கறி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கறி சேர்ப்போம். அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம்.
டைரெக்டாக பச்சை தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். வீட்டில் எல்லாம் பறக்குறாங்க, மணி ஆயிடுச்சு, பசிக்குது. பிரியாணினாவே பசி ஜாஸ்தியாக எடுத்துக்கும் உடனே வேகமாக. அதனால காலையில் தான் பூரி சாப்பிட்டாங்க, அப்படி இருந்து மத்தியானமே பசி எடுத்துச்சு டக்குன்னு பிரியாணின்னு சொன்னோடனே. சாப்பிட்றவங்க தான் ஆனந்தி பசி தெரியும். அது சரிதான். நம்ம ஷார்ட்கட்டாக என்ன பண்ணலாம், தண்ணியை வந்து ஒரு பக்கம் வந்து கொதிக்க போட்டுடலாங்க, சுட போட்டுடலாம். சுட வச்சு அப்படியே ஊற்றிக்கலான்றதுனால இப்போ சுட வச்சிடலாங்க. இப்போ தண்ணி எவ்வளோ அளவு சேர்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். இப்போ அப்படியே நல்லா தகன்னு இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா. இப்போ நமக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா மசியாக வதங்கிட்டு இருக்கணும். இப்போ மட்டன் வந்து இது வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டனுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு வந்து சூடாகிட்டே இருக்குது. கிரேவிக்கு இப்போ அந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் போட்டுடலாங்க. இப்போ மட்டன் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ மட்டன் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டோம். நம்ம கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி விட்டுருலாங்க. அது தண்ணி கொதிக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே மட்டன் அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே கொதிச்சிருச்சு. இப்போ நல்ல தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து இப்போ இதில் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 1 கிலோ நம்ம வந்து பிரியாணி செய்கிறோம் இல்லைங்களா, 1 கிலோ அரிசி போட போகிறோம், 1 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். 3/4 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு இதை நமக்கு மூடி போட்டு மூடிட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம கறி சேர்த்துட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தூபர் அரிசி எடுத்திருக்கேன். இந்தியா கேட்டில் தூபர் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ. இப்போ இந்த வந்து 1 கிலோவை நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ அரிசியை நம்ம கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே இங்கே வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம திரும்பியும் சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஒரு 4-5 நிமிஷம். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு மட்டன் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். அதனால் திரும்பி மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு நல்லா வேகணும். 1/2 மணி நேரம் வேகிறதுக்குள்ளேயே நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். அரிசியும் 1/2 மணி நேரத்தில் நமக்கு ஊறி இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 மணி நேரம் மட்டன் வேகணும்னு சொல்லிட்டு அப்படியே வெந்துகிட்டே இருக்குங்க. சரி, அதுக்குள்ளே இந்த சைடு வந்து நான் மட்டன் பெப்பர் ஃப்ரை கொஞ்சோண்டு கேட்டாங்க, சரின்னு சொல்லிவிட்டு அது வந்து இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இப்போ டைம் இல்லைன்றதுனால அதை நான் வீடியோவில் சேர்க்கலை. இன்னொரு நாளைக்கு நான் வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து அரிசி வேக போடணுங்க. அரிசி வேக போடுறதுக்கு இப்போ தண்ணி வந்து நம்ம 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். எத்தனை ஊற்றிக்கிறேன்? 4 ஊற்றிக்கிறேன். இன்னும் 4 8 ஊற்றணும்ல. இப்போ 2 லிட்டர் தண்ணி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு வந்து 250 ml கப்பு. அப்போ இதில் நான் வந்து 8 கப்பு ஊற்றினேன்னா 2 லிட்ரு. மறந்துட்டேன். யார் எனக்கு மேக்ஸ் டீச்சரு? என் கரோலின் மிஸ். அவங்க பேர் மறக்கவே மாட்டேன் அவங்கள. சூப்பர் மிஸ். 1 2 3 4 5 3 4 5. என்னங்க குழப்புறீங்க? ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க நான் ஆமாங்க கரெக்டு தான். 8. இப்போ 2 லிட்டர் தண்ணி நம்ம வந்து அளந்துட்டோங்க. இப்போ இதை வந்து சூடுபடுத்திடலாம். இது அப்படியே இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், தலை. இப்போ நமக்கு அரிசி ஊற போட்டு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. இந்த பக்கம் அது மாதிரி தண்ணியை சுட்டுட்ருக்கு. இன்னும் கொதிக்கலை, இன்னும் கொதி வரலை. நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே இங்கே பார்த்துடலாங்க. நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு மட்டன் வெந்திருக்காம மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
சூடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை எடுத்துட்டேங்க வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ நமக்கு வெந்திருக்கு மட்டன் வந்து இப்போ வெந்திருக்கு. திரும்பியும் நம்ம தம் போடும்போது நமக்கு இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ சில மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ வேகாமல் இருக்குதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம விட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதை நம்ம மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு 90% ஒரு 90% வந்து நமக்கு மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்படி வெந்துறதுக்கப்புறம் நம்ம தம் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மீதி நமக்கு நல்லா அதில் பஞ்சு போல் வெந்துடும். இப்போ நமக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உப்பு காரம் இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கேமராமேனையும் செக் பண்ண சொல்ல வேண்டியது தாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் பரவாயில்லையா? உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். நான் என்ன பண்ணுறது, அப்படியே கையில் வாங்கிக்கிறீங்களா? உள்ளது உப்புக்காரம் பார்க்குறப்ப கையை லேசாக நினச்சிட்டு அவ்வளோ பார்த்து சுடுதா? சுடுது. உப்பு வந்து நமக்கு கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். காரம் லேசாக அப்படியே நாக்கில் சுல்லுன்னு தெரியணும். புளிப்பு லேசாக சரியாக இருக்கு. ஆனால் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம போட்ட உப்பு காரம் சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவேன். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே அரிசியை வந்து இந்த பக்கம் வடிகட்டி வச்சுருந்தோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி தலைன்னு கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா அரிசியை தண்ணியை நல்லா ஒட்ட வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த அரிசிக்கு உப்பு வந்து தண்ணி கொதிக்கும் போதே நம்ம சேர்த்துட்ருக்கணும். சேர்க்கலை, நீங்கள் சேர்க்கும் போது தண்ணி கொதிக்கும் போது உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசியோடய போதும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டக்குன்னு உடனே எடுத்து 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைமு. இங்கே வடிகட்டுறது வச்சுருக்கேன், வடிகட்டிக்கலாம். அரிசி கொஞ்சம் அப்படியே நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் பெருசாகி நிற்கிது. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாங்க. போட்டுட்டு இப்படியே இந்த கரண்டியால் இப்படியே பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு அரிசி போட்ட அரிசி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. மேலே வந்து நமக்கு தண்ணி லேசாக கொஞ்சமாவது தெரியணும். அதனால் என்ன பண்ணிடலாங்க, இப்போ நம்ம இந்த தண்ணியை அப்படியே ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம், 1/2 கிளாஸு எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு பேக் சைடு, கரண்டியோடைய பேக் சைடு அப்படியே தடவி விட்டுருங்க. அரிசி வந்து நமக்கு உடையக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே நமக்கு இருக்கட்டும். இப்போ நமக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்துடலாம். இப்போ நம்ம திறந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நல்லா பிரியாணிக்கு நெய் வாசனையோட நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மேலே நம்ம தடவி விட்டுடலாம். நல்லா ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடலாங்க. நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. கடவுளே காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்க வேண்டியது தான். நீங்களாம்மா வேண்டிக்கணும்? சாப்பிட்றவங்க தான் வேண்டிக்கணும். உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் அதான் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்ற நீங்கள் தான் வேண்டிக்கணும், கடவுளே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. கறி வந்து நமக்கு வேகும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சில கறி ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருந்துச்சுன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வைக்கும்போது தண்ணியோடைய லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு அளவு வந்து கம்மி ஆகும். அதனால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரிசியை போட்டுட்டு நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கு மேலே கொஞ்சம் இருக்கணும். மேலால் அப்படியே தண்ணி லேசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அளவு வந்து லெவல் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அப்படியே அரிசி தெரியுதுன்றதுனால நம்ம அரிசியை வடிகட்டினா அந்த தண்ணியே எடுத்து திரும்பி இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்துட்டதுக்கப்புறம் நமக்கு மிக்ஸ் பண்ணோடனே அந்த கலர் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது இப்போ வந்து இதில் வெயிட் வைக்கணுங்க. இப்போ எனக்கு வந்து மூடி வந்து நல்லா செட் ஆகி நல்லா ஃபிட்டாக பிடிச்சிருக்கு. ஓரத்தில் எங்கேயும் எனக்கு வந்து காற்று போகாமல் அப்படியே நல்லா கரெக்டாக ஃபிட்டாகி பிடிச்சிருச்சு. அதனால் நான் வந்து இதுக்கு மேலே தூக்கி வெயிட் வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் அதனால் இப்படியே விட்டுட்டேன். நீங்கள் தட்டுலாம் ஏதாவது போட்டு மூடுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் அது மேலே ஒரு கனமாக ஏதாவது வெயிட் தூக்கி வச்சுருங்க. இதை மாதிரி நம்ம சுட தண்ணி ஏதாவது சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படியே வெயிட்டாக. வேறு ஏதாவது ஒரு குளவி கல் அப்படி ஏதாவது கூட நம்ம வெயிட்டுக்கு வச்சிடலாம். இந்த பாத்திரம் வந்து நமக்கு நல்லா பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அடியும் பிடிக்காமல் நல்லா வெயிட் கனமாகவும் இருக்குது. நமக்கு கலருக்கு கீழே நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால
நல்லா ஈஸியாகவும் இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை இதில் பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ செகண்ட் டைம் தான் இதில் பிரியாணி செய்கிறேன். நல்லா இருக்குது இந்த பாத்திரம் வெயிட்டு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் தம் காட்டிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காதீங்க. ஒரு 5-6 நிமிஷம் திரும்பி ஆகட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு 10 நிமிஷம் சொன்னாங்க. ஆனால் ஒரு 15 நிமிஷம் போலவே ஆயிடுச்சு. மூடியை நான் எப்படி எடுக்கிறேனோ அதை மாதிரி எடுங்க. ஏன்னா நீங்கள் மேலேருந்து இப்படி தூக்கி எடுக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி தட்டில் வேர்வை தண்ணி இருக்கும். அந்த வேர்வை தண்ணி பார்த்திங்கன்னா பிரியாணிலே நமக்கு கீழே விழுந்துரும் உள்ளே. அது மாதிரி கையிலையும் நமக்கு ஆவி அடிக்காமல் இருக்கும் கையில். இதை அப்படியே நம்ம கலக்காமல் இப்போ கரண்டியால் ஓரமாக இது மாதிரி எடுத்து அப்படியே ஒரு திருப்பி போட்டுருங்க. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து வேகாமல் சிலது அப்படியே ரேஸாக அப்படி இருக்கும். அது திருப்பி போட்டோம்னா அந்த சூட்டில் கீழே நமக்கு அப்படியே புழுங்கி கரெக்டாக ஆகிடும். எல்லா அரிசியும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக இப்போ சாதத்தை திருப்பி போட்டுவிட்டோங்க. இப்போ நம்ம அடியில் நமக்கு கறி இருக்கும். அது அப்படியே மேலே அரிசியை உடையாமல் பொறுமையாக நம்ம அடியிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம மேலே விட்டோம்னா கறியும் அந்த மசாலாவோட இப்போ சேர்ந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா சாதம் நல்லா இப்போ பாருங்க நல்லா கொட்டினா நல்லா புலன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே நல்லா பூவாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. டேஸ்ட் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன். இப்போ தயிர் வெங்காயம் கொஞ்சம் வச்சிடலாம். உப்பு பார்க்கறதுக்கு நானே பிரியாணி சாப்பிட்றது பிள்ளைய தான். அவர் உப்பு பார்த்தாருன்னு ஒழுங்காகவே சொல்ல மாட்டார். பசங்க உப்பு பார்த்தா தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே ஓகே. கறி எல்லாம் வந்துருக்கா? சாப்பிட்டே நீ அப்படியே. பிரியாணி நல்லா இருக்கு. என்ன வாட்டி கடைசியாக ஒரு வாட்டி. என்ன சதீஷ், பிரியாணி எப்படி இருக்கு? கறி நல்லா வந்திருக்கா? பிரியாணி நல்லா இருக்குது, கறி நல்லா வந்துருக்கு. அப்போ இன்றைக்கி நியூ இயர் கொண்டாடிடலாமா இந்த பிரியாணி வச்சு? ஓகே ஆனந்தி, யாரும் வெளியே போகக்கூடாது இன்றைக்கி. அடி பிடிக்காமையே இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு பாஸ்மதி அரிசி வச்சு மட்டன் பிரியாணி நல்லா புலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.